அன்பு உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் விஜய், தமிழக வெற்றிக் கழகம் விஜய், இதுதான் ஒரு வார காலமாகவே பேசு பொருளாக இருக்கு. விஜய் அவர்கள் என்டிஏ கூட்டணிக்கு போக போகிறார் அப்படின்ற செய்தி கடந்த ஒரு வார காலமாக அதிகமாக பேசப்பட்டுட்டு வந்தது. அவர் சிபிஐ விசாரணைக்காக டெல்லி சென்ற பிறகு அந்த டாக்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருந்தது. இப்போ நேற்றிலிருந்து வர செய்திகள் என்னன்னா, அந்த கூட்டணி அமையல, பாஜக தங்களுடைய முயற்சியை கைவிட்டுட்டாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. நேற்று ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் 90 சீட்டு தரேன்னு சொன்னாங்க, 2.5 ஆண்டுகள் சிஎம் பதவி தரேன்னு சொன்னாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தந்தும் கூட எங்கள் தலைவர் கூட்டணிக்கு போகலை அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறார். ஸோ தாவேக்கா தனித்து தான் போட்டிடுறாங்க அப்படின்றதையும் அவங்க உறுதி பண்ணி இருக்கிறாங்க. இந்த காணொலியில் தாவேக்காவினுடைய உத்தேச வேட்பாளர் பட்டியலை தான் பார்க்க போகிறோம். ஸோ யார் யார் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். அண்மையில் வந்த செய்தி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. சென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியில் தாவேக்காவினுடைய அந்த தொகுதி அலுவலகம், தேர்தல் தொகுதி அலுவலகம் பிரம்மாண்டமாக ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. அதே போல் இன்று விஜய் அவர்கள் இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியிலையும் கலந்துகிறார் மாமல்லபுரத்தில். தாவேக்காவினுடைய உத்தேச வேட்பாளர் பட்டியல் பார்த்தோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் பெரம்பூர், அதுக்கப்புறமாக திருச்சி கிழக்கு, இந்த 2 தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதி இல்லை 2 தொகுதியிலையும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் அவர்கள் பெரம்பூர், அப்புறமாக திருச்சி கிழக்கு, டி நகரில் தாவேக்காவினுடைய பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அங்கு போட்டியிட்டு 9 முறை வெற்றி பெற்றிருக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. திருச்செங்கோடில் கேஜி அருண்குமார், எக்ஸ் ஐஆர்எஸ் ஆஃபீஸர், தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர். அதே போல் திருப்பரங்குன்றமில் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் இணை பொதுச் செயலாளர். வில்லிவாக்கம் தொகுதியில் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர். மயிலாப்பூரில் வெங்கட்ராமன் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொருளாளர். எழும்பூரில் ராஜ்மோகன் அவர்கள் துணை பொதுச் செயலாளர். ஆர்கே நகரில் மரிய வில்சன் அவர்கள் நிர்வாக குழு உறுப்பினர், ஜேபிஆர் கல்லூரியினுடைய ஒரு முதல்வர், அந்த ரேங்க்ல இருக்கிறவர் சொல்லலாம். அம்பத்தூரில் ஜி பாலமுருகன் அவர்கள். மாதாவரம்ல எம்எல் பிரபு அவர்கள். சோழிங்கநல்லூர் தொகுதியில் இசிஆர்பி சரவணன் அவர்கள். மதுரவாயில் ரேவந்த் அவர்கள். சேலம் மேற்கு பார்த்திபன் அவர்கள். திருக்கோவிலூர் பரணி பாலாஜி அவர்கள். அரியலூர் தொகுதியில் சிவா அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் திருச்சி மாவட்டத்தில் வரக்கூடிய ஸ்ரீரங்கம் தொகுதி, அங்கு கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் போட்டியிட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணா அதிமுகவிலிருந்து தாவேக்காவுக்கு வந்தவர். கோயம்புத்தூரில் வரக்கூடிய கோவை வடக்கு, அங்கே சம்பத்குமார் அவர்கள் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. கரூர் தொகுதியில் மதியழகன் அவர்கள், கரூர் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட மாவட்ட செயலாளர். அதே போல் காரைக்குடி தொகுதியில் டாக்டர் பிரபு அவர்கள் மாவட்ட செயலாளர். அவர் காரைக்குடி தொகுதியில் தான் சீமான் அவர்கள் போட்டியிடுறாங்க. அதே போல் புதுக்கோட்டையில் முகமது பர்வேஷ். தஞ்சாவூரில் விஜய் சரவணன் அவர்கள். இந்தந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சமூக வலைதளத்திலையும் ட்விட்டர்லையும் தொடர்ச்சியாக பரப்பப்பட்டுக்கிட்டே வருது. ஆல்மோஸ்ட் இவங்க இந்த தொகுதிகளை டார்கெட் பண்ணி தான் வேலை பார்க்குறதாகவும் சொல்லப்படுது. ஸோ இவங்கெல்லாம் தான் ஒரு முக்கியமான வேட்பாளர்கள். தமிழக வெற்றி கழகத்தின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 15 to 20 பேர் ஸ்டார் கேண்டிடேட்ஸாக இருப்பாங்க. இவங்க தான் அந்த ஸ்டார் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்லேயும் வருவாங்க. ஸோ அவங்க எந்தெந்த தொகுதிகளில் போட்டிடுறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கோம். இன்னும் அஃபிஷியலாகவே ஒரு 5 to 10 நாட்களுக்குள்ளே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லப்படுது. புதுச்சேரியினுடைய வேட்பாளர் நேர்காணல் முடிஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு இப்போ தமிழ்நாட்டில் 234 தொகுதியில் வேட்பாளர் நிறுத்துகிறாங்க அப்படின்னா இன்னும் ஓரிரு நாட்களில் அந்த நேர்காணல்கள்லாம் நடத்தி வேட்பாளர் பட்டியலை இறுதி செஞ்சு விஜய் அவர்கள் வெளியிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ தாவேக்கால யார் எந்த தொகுதியில் போட்டிட்டா சிறப்பாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.